Important question before you start your fitness. ஏன் ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க? அதுக்கான காரணம் என்ன? வெயிட் லாஸ், மசில் கெயின், என்ன ரீசனாக இருக்கலாம்? லீன் ஆகணுமா? இதெல்லாம் பத்தாது. இந்த ரீசன்ஸ்லாம் இதெல்லாம் மேபி கோல்ஸாக இருக்கலாம். ரீசன், பர்பஸ் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் இயர் ஒரு காம்படிஷனில் கலந்துக்க போகிறீங்களா? இல்லை நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு மேபி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம், என்கேஜ்மெண்ட்டாக இருக்கலாம். அந்த ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் ப்ராப்ளி யூ வாண்ட் டு பி யுவர் பெஸ்ட். ஸோ இது ஒரு சாலிட் ரீசன். இந்த மாதிரி ஒரு நல்ல ரீசனை கண்டுபிடிக்கணும். ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரீசன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அவ்வளோவே உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இது ரீசன் கண்டுபிடிச்சது மட்டும் பத்தாது, அந்த ரீசனை நீங்கள் டெய்லி உங்களை ரிமைண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் லாகின் பண்ணுறீங்கன்னா போடுங்க ஹோம் பேஜில், திஸ் இஸ் மை கோல் அண்ட் திஸ் இஸ் த டைம் லைன். இந்த டைமுக்குள்ளே நான் இவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணணும், இல்லை இவ்வளோ அழகாக தெரியணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்தெட்டிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ரீசன் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு ஃபிட்னஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ தான் உங்கள் சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். வெல்கம் பேக் டு G2P தமிழ். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்ல போனால் நமக்கு தெரிஞ்ச ரெண்டு டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ், ஏரோபிக் அண்ட் அனேரோபிக். இது ரெண்டு தான் இந்த ட்ரைனிங்கில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஏரோபிக்னா என்ன, அனேரோபிக்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ ஆஸ் த நேம் சஜஸ்ட், ஏரோபிக் அப்படின்னா இதில் வந்து ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகுது, அனேரோபிக் அப்படின்னா அதில் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகலை. ஓகே, ஸோ எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பாடி பண்ணாலும் நம்ம பாடிக்கு உள்ளே இருக்க எனர்ஜி சிஸ்டம் ப்ளே அவுட் ஆகுது. இப்போ இந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து 2 விதமான எனர்ஜி சிஸ்டம் இருக்குது. ஆக்சுவலி 3 விதமான எனர்ஜி சிஸ்டம் ஆகுது. ஃபாஸ்போக்ரேட்டின் எனர்ஜி சிஸ்டம், நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிளைகோலிசிஸ் எனர்ஜி சிஸ்டம், அண்ட் 3வது தான் வந்து ஆக்சிடேட்டிவ் சிஸ்டம். ஸோ இதில் பிசிஆர் அண்ட் கிளைகோலிட்டிக் சிஸ்டம் வந்து அனேரோபிக். இந்த எனர்ஜி சிஸ்டமுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. பட் ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. அதில் பாடிக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. இப்போ சீக்வென்சிங் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து பிசிஆர் சிஸ்டம் தான் இன்வால்வ் ஆகும். அந்த பிசிஆர் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து கிளைகோலிட்டிக் சிஸ்டம் இன்வால்வ் ஆகுது. அது எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீக்வென்ஸில் தான் ஜென்ரலி எனர்ஜி சிஸ்டம் ப்ளே அவுட் ஆகுது. ஸோ எந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு எந்த மாதிரியான எனர்ஜி சிஸ்டம் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, எனி ஆக்டிவிட்டி விச் இஸ் லெஸ் தென் 10 seconds அதுக்கு வந்து பிசிஆர் சிஸ்டம் இன்வால்வ் ஆகும். 10 secondsக்கு மேலே அந்த ஆக்டிவிட்டி நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா அண்ட் லெஸ் தென் 2 minutes, ஸோ 2 minutesக்கு உள்ளே நீங்கள் முடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா அப்போது பிசிஆர் போய் கிளைகோலிசிஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ கிளைகோலிசிஸ்க்கு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து உங்கள் மசில்ஸ்குள்ளே இருக்க கிளைகோஜனுங்கிற ஒரு மாலிகுல் தான் சப்ளை பண்ணுது. ஸோ கிளைகோஜன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், ரைஸ், ரொட்டி, இது வந்து நேராக போய் மசில்ஸ்குள்ளே போயிட்டு கிளைகோஜனாக ஸ்டோர் ஆகிடுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க 2 minutesக்குள்ளே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஃப்ட் பண்ணுறீங்க வெயிட்டை வச்சு அப்படின்னா அதுக்கு எனர்ஜி வந்து கிளைகோஜன் மூலமாக தான் கிடைக்குது கிளைகோலிசிஸ் ப்ராசஸில். ஸோ கிளைகோஜன் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது டிபெண்டிங் ஆன் ஹவு மச் ஆஃப் அ மசில் யூ ஹேவ், இல்லையா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரிய மஸ்குலர் பாடியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளைகோஜன் நிறையா ஸ்டோர் ஆகும். சின்ன மசில்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து கொஞ்சமாக கிளைகோஜனாக கன்வெர்ட் ஆகி மீதி வந்து ஃபேட்டாக போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து வெயிட் ட்ரைனிங் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்ல போனால், வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது வந்து கிளைகோஜன் வந்து கிளைகோலிசிஸ் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகி உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குது. 2 minutesக்கு உள்ளே தான் அது எனர்ஜி சப்ளை கொடுக்க முடியும். 2 minutesக்கு மேலே வந்து அது டிப்ளீட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஆக்சிடேட்டிவ் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் வந்து ஏரோபிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை அதோட சோர்ஸ் வந்து கிளைகோஜன் டிப்ளீட் ஆகிறதுனால நேராக ஃபேட்டை போய் அட்டாக் பண்ணும் அது. ஸோ நீங்கள் நினைக்கலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே ஏரோபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபேட்டில் போய் கன்சியூம் ஆகும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பிசிஆர், தென் கிளைகோஜன், அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேட். ஸோ இந்த பிசிஆர் அண்ட் கிளைகோஜன் இந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து அனேரோபிக் சிஸ்டமில் இன்வால்வ் ஆகுது. இப்படி தான் வந்து நம்மளோட ட்ரைனிங்கும் இப்படி தான் நான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ்க்கு போவீங்க. ஆல்ரைட். ஸோ ஏரோபிக்னா என்ன, அனேரோபிக்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. எனி ஆக்டிவிட்டி which you can complete within 2 minutes is anaerobic. Any activity that you take more than 2 minutes continuously falls under aerobic. ஸோ அதனால் வாக்கிங், ஜாகிங், மேரத்தான் ரன்னிங்,
இதெல்லாம் வந்து ஏரோபிக்கில் வருது. அனேரோபிக்னா வெயிட் ட்ரைனிங், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அனேரோபிக்காக வந்துடுது. ஓகே, அப்போ இதில் கார்டியோ அப்படின்னா என்ன? கார்டியோ அப்படின்னா ஆஸ் த நேம் சஜஸ்ட், இது வந்து கார்டியாக் மசில்ஸில் இன்வால்வ் பண்ணுது. ஸோ கார்டியோ வந்து ஏரோபிக்காக இருக்கலாம், அனேரோபிக்காகவும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் வாட் ஆக்டிவிட்டி யூ ஆர் டூயிங். ஸோ நிறைய பேர் வந்து கார்டியோனா ஏரோபிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரலி எஸ் இட் இஸ். இப்போ 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறீங்க, 10 செகண்ட்ஸில் நீங்கள் ஓடிடலாம். ஓகே, 15-20 செகண்ட்ஸில் ஓடிடலாம். இட்ஸ் ஸ்டில் லெஸ் தென் 2 மினிட்ஸ். ஸோ இது வந்து அனேரோபிக் கார்டியோ. இது நீங்கள் வந்து ரன்னிங் போகிறீங்க, 2 மினிட்ஸ்க்கு மேலே மேரத்தான் ஓடுறீங்க அப்படின்னா அது வந்து ஏரோபிக் கார்டியோ. டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன். ஒன்று, அனேரோபிக் எக்ஸசைஸ், அதாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இது வந்து லேடிஸ் பண்ணலாமா? இந்த விஷயம் நம்ம வந்து ஒரு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணணும். ரொம்ப வருஷமாக வந்து நிறைய விமனுக்கு என்ன ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஆம்பளைங்க மாதிரி மசில்ஸ் நம்மளுக்கும் டெவலப் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம். டு அன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ட்ரூ. பட் ஃபிட்னஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஈவன் ட்ரெயினர்ஸ் கூட, மென்குள்ளே வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் இருக்குது, விமெனுக்கு வந்து அது கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் அவங்க எக்ஸசைஸ் பண்ணால் கூட மசில்ஸ் புட் ஆன் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப வருஷமாக நம்பிட்டு இருந்தோம். பட் அப்படி கிடையாது. ரீசன்ட் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, எஸ், ஆம்பளைங்களுக்குள்ள உள்ள வந்து டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் ஜாஸ்தியாக இருக்குது. பட் அது வந்து உங்களோட பேஸ் ஸ்டார்டிங் பொசிஷன் தான் வந்து நிர்மாணிக்குது. அதாவது மென்னுக்கு டெஸ்டோஸ்டெரான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ மென் அண்ட் உமன் 2 பேருமே எக்ஸசைஸ் பண்ணாமல் பிகினர்ஸாக இருக்காங்க அப்படின்னா மென்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கும், விமனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே இருக்கும். ஹவெவர் 2 பேருக்குமே ஒரே மாதிரி ட்ரைனிங் கொடுத்தோம்னா டெஸ்டோஸ்டெரான் டசன்ட் ப்ளே அவுட் ஸோ மச். ஸோ மென்னுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இப்படி இருக்கும்னா விமனுக்கும் அதே ஈக்குவல் இன்க்ரிமெண்ட் தான் இருக்கும். பட் இந்த டிஃப்ரென்ஸ்னால என்ன நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா விமனுக்கு மசில் புட் ஆன் பண்ணாது அப்படின்ட்டு. ஸோ ஒரே மாதிரி ட்ரைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மசில் புட் ஆன் ஆகும். ஒரு ப்ராக்டிக்கல் டிப் கொடுக்குறேன். இது நான் வந்து ஆஸ்திரேலியாவில் கம்பீட் பண்ணும்போது விமன் காம்படிட்டர்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரைனிங் வந்து பண்ணும்போது இப்போ ஆம்பளைங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா லாக்டிக் ஆசிட் பில்ட் ஆகிடுது 2 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ அப்போ வந்து நம்ம க்ரோத் வேணும் அப்படின்னா அதை நம்ம இன்னும் புஷ் பண்ணுறோம், விடாமல் ஒரு 2 more reps 3 more reps அப்படின்னு போய் ஃபெயிலியர் வரைக்கும் போகிறோம். அதில் வந்து மைக்ரோ டேர் ஆகுது மசில்ஸில். அந்த மசில்ஸ் திருப்பி ப்ராப்பர் டயட்னால ரீக்ரோ ஆகிடுது. அங்கே தான் வந்து அது பெருசாகுது. ஸோ விமனுக்கு கொடுக்குற டிப் என்னென்னா, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அதே எக்ஸசைஸ் பண்ணுங்கள். பட் ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிடுது, அந்த பேர்ன் பாயிண்ட் வந்தோன்னா அதில் ட்ராவல் பண்ணாதீங்க. ஸ்டாப் அட் த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் பர்னிங். 2வது விஷயம் நான் பேச போகிறது வந்து டைமிங் ஆஃப் எக்ஸசைசஸ். ஸோ ரொம்ப வருஷமாக ஒரு ப்ரோ சயின்ஸ் இருக்குது. என்னென்னா, எம்டி ஸ்டொமக்கில் ஃபாஸ்டட் ஸ்டேட்டில் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நிறையா ஃபேட் பர்ன் ஆகும் அப்படின்ட்டு. டு அன் எக்ஸ்டென்ட் எஸ், இட் இஸ் கரெக்ட். பட் அது வந்து டியூரிங் தட் ஆக்டிவிட்டி தான். அதாவது நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்கள் கிளைக்கோஜன் டிப்ளீட்டடாக இருக்கும். ஸோ ஆக்சிடேட்டிவ் சிஸ்டம் ப்ளே அவுட் ஆகும், அது போய் ஃபேட்லேருந்து உங்களுக்கு பர்ன் அவுட் ஆகும், உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. பட் ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றீங்க, அப்படி இருக்கும்போது அந்த நான் ஆக்டிவிட்டி ஸ்டேட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே எனர்ஜி சிஸ்டம் வந்து கார்போஹைட்ரேட் தான் நிறைய எனர்ஜி எடுக்கும், ஃபேட்டில் தொடாது. இதே ஆப்போசிட்டாக நீங்கள் பண்ணீங்க, சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டியூரிங் த எக்ஸசைஸ் டைம் பீரியட் எனர்ஜி சோர்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்டாக இருக்கும். பட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஃபேட் தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜியாக இருக்க போகுது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே, ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும், காலையிலேருந்து நைட் வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் ஆஃப் த என்டையர் 24 hours நீங்கள் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்பெண்ட், கேலரி ஸ்பெண்ட் ரிமைன்ஸ் த சேம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து டெமோ பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரைனிங் வந்து இட்ஸ் ஃபார் 6 weeks. இந்த 6 weeksல வந்து நீங்கள் ஒரு வீக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து 3 days ஆஃப் வெயிட் ட்ரைனிங் இருக்க போகுது. 3 days எப்படின்னா ஆல்டர்னேட் டேஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுல் பாடியை ட்ரெயின் பண்ணுவோம் ஆல் தீஸ் 3 days. அண்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த 5 days, ஆல் த 5 days ஆஃப் த வீக் நம்ம வந்து ஏரோபிக் எக்ஸசைஸும் பண்ண போகிறோம். Starting with lower body exercises. Number 1, squats. Your feet should remain shoulder width apart, pointing slightly outwards.
Most importantly, maintain a parallel posture between leg and spine and go as deep as possible without breaking the parallelism. And push yourself on the way up using your glutes. If needed, use support, but maintain the parallelism. Next lower body exercise is lunges. So here your feet remains at least hip width apart. Back straight and push up using your glutes again. This is a single leg exercise where the back leg is used only for balance. And remember to take a big leap so that your knee is behind the foot. In this example, what you see is incorrect. Now moving on to the upper body, starting with push exercises. Muscles involved are triceps, chest and shoulders. Now there are many push exercises, but all of them are similar in one way or the other. So instead of explaining each and every exercise, in any push exercise in general, one should be mindful of few things. For example, what is wrong in my posture here? I can tell you there are at least 5 things going wrong here. Let's see what are those. So the foot should be pointed straight and knees should remain in line with the foot. Back for the most part should remain straight as far as possible, and most importantly, your shoulders should be retracted backwards and your head and neck remains in a neutral position. Now you can go ahead and select any push exercise you want, but please be mindful of these 5 points at least. Now coming to upper body pull exercises. Muscles involved, back and biceps. Now the same 5 checkpoints apply here too. Foot and knees in the same line pointing straight forward. Back straight with shoulders retracted and head in a neutral position. Again, you might select any 2 pull exercise, but please be mindful of these 5 points at least.
Finally, wrap it up with some nice aerobics, either indoor or outdoor. Push the like button and share it with your friends if you think you learned something new today. And I'll see you in my next video. Stay safe and stay healthy.